புருஷன் வந்து 10 நாளைக்கு மேலே ஆகுதுல்ல? வந்த மறுநாளே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரே பாவம். எங்களுக்கும் இங்கேயே இருக்கணும்னு ஒன்றும் ஆசை கிடையாது. உன்னை வீட்டை விட்டு போகணும்னு நான் சொல்லலம்மா. உடனே போகணும்னு அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. இது உங்க அண்ணன் வீடு, உனக்கு இல்லாத உரிமையா? அதான் கேட்டேன். பாம்பேல வேலையில அப்படியே விட்டுட்டு தான் வந்திருக்காரு. இங்க வந்து பார்த்தவருக்கு பாவம் மனசு கேட்கல. வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கே, பிரேமி எப்படி தனியா சமாளிக்க முடியும்? ஒரு ஆம்பளை தொலை கூட இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டாரு. வேணும்னா லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் கிளம்பட்டுமா கேட்டாரு. இந்த வீட்டு பிரச்சனை என்னைக்குமே சால்வ் ஆக போறது இல்லம்மா. அதுக்காக உன்னை வீட்டு விட்டு போகணும்னு நான் சொல்ல போறது இல்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரேமி இருக்கா, அவ பாத்துக்குவா. இதையே தான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். அதான் இன்னைக்கு காலையில சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிருந்தாரு. இன்னும் 25 நாளைக்கு பாம்பேக்கு போற எந்த ட்ரெயினும் இடம் இல்லையா. சம்மர் சீசன் வேறயா. அவர் தான் எப்பவும் ஃப்ளைட்ல போறவராச்சே. ஃப்ளைட்ல தான் போறோம். அப்படியா? ஆனா டைரக்டா பாம்பே போல, வயா சிங்கப்பூர் ஒரு பிளஷர் ட்ரிப். எனக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக டிராவல் ஏஜென்ட் பார்க்க போயிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று சேரும் இல்லையா, கே போல்னா. சாரி, அவர் பழக்கம் எனக்கும் வந்துருச்சு. பரவாயில்ல, இந்த பழக்கம் மட்டும் வந்தா பரவாயில்ல. என்னடி இது? மணியன் மாமா அத்தை கிட்ட இஷ்டத்துக்கு அளந்துட்டு போயிருக்கார் போல இருக்கு. இதெல்லாம் உன்னால நம்ப முடியுதா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யார் கண்டா? பால் தாக்கரை கிட்ட நேர பேசி பார்த்தா தான் புரியும். அந்த நம்பரை தான் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு மனுஷன். எதுவும் கன்ஃபார்ம்டா தெரியாத வரைக்கும் எதுக்கு நாமளா எதோ கற்பனை பண்ணிக்கணும்? அவர் சொன்னதெல்லாம் டூப்புங்கிறீங்களா நிஜங்கிறீங்களா? நான் டூப்புங்கிறேன்ப்பா. நானும் டூப்புங்கிறேன். நான் நம்புறேன்ப்பா. டூப்பு தான் மெஜாரிட்டி. யார் இப்படி கதவு தட்டுறது? இப்படி கதவு தட்டுறதுன்னா அது சிங்கப்பூர் அங்கிளா தான் இருக்கணும். அவர் தான் சிங்கப்பூர் போயிட்டாரு. திருப்பி வர எத்தனை நேரம் வேணும்? யாராவது போங்கடி, பிரேமியக்கா திட்டுவா. நீ போயே. போறியா இல்லையா? வீட்டையே இடிக்கிற மாதிரி யாரோ கதவை தட்டுறாங்க. யாருக்குமே காலைல ஒழியா? எஸ், என்ன வேணும்? இந்த வீட்டை சோதனை பண்ணணுங்க. எதுக்கு சோதனை? இதோ சர்ச் வாரண்ட். சர்ச் வாரண்டா? எஸ். இந்த ஆள் இங்க தான் பதுங்கி இருக்காருன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நினைச்சேன். ஐயோ, மணியன் மாமா. உள்ள போங்க. போட்டோ இங்கதான் இருக்காரு. ஆனா இப்ப வீட்டுல இல்ல. அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா பாம்பேல இருந்து கெஸ்டா வந்திருக்காரு. மறுபடியும் போலீஸா? இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? மணியன் மாமா பேர்ல ஏதோ சார்ஜஸ். நிஜமா அவர் வீட்டுல இல்லீங்களா? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஐ எம் நாட் கோயிங் டு ஷீல்ட் ஹிம். அவர் மேல என்ன சார்ஜஸ் இருக்கு முதல்ல அதை சொல்லுங்க. சொல்றேங்க. அதுக்கு முன்னால அவருடைய உடைமைகளை நாங்க செக் பண்ணணும். அவருடைய சூட்கேஸு, பெட்டி, பேகு அதெல்லாம் இந்த வீட்டுல வச்சிருக்காரா? பொட்டி சாவி கூட தொலைஞ்சு போயிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கொண்டு வர சொல்லுங்க. வாசுகி இங்க வா. என்னடி கீழ் போர்ஷன்ல போலீஸ்லாம் வந்திருக்கு? 2 கான்ஸ்டபிள் ஒரு இன்ஸ்பெக்டர் வேற. மெதுவா பேசு. என்னடி லொட்டுன்னு பொட்டியை உடைக்கிறா? அதான் அந்த பொம்மைக்காரன் அவனோட பொட்டி. நினைச்சேன் அவர் சரியான ஃப்ராடுன்னு. நீங்க தான் அவன் நல்ல வண்டின்னு சர்டிபிகேட் கொடுத்தேன். பார்த்தவனே புரிஞ்சு போயிடுத்து அவன் 420ன்னு. உனக்கு அனுபவம் பேசுறது பழைய புருஷ வழியா ஒரு அனுபவம், வக்கீலா இன்னொரு அனுபவம். பாவண்டி அந்த பொண்ணு ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் ப்ராப்ளம். நான் வேணா போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டா. நீங்களா உங்க தலையில அச்சதை தூக்கி போட்டுக்காதீங்க. முந்திரி கொட்டை மாதிரி அவளா கூப்பிட்டா போடலாம். மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிட்டையர் ஆயிட்டு எங்கடா கேஸ் கிடைக்கும்னு அலையப்படாது. வாங்கோ.
பாஸ்போர்ட்? மிஸ்டர் மணியும் இன்னொரு ஆளும் சேர்ந்து பாம்பேல ஏதோ ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்திருக்காங்க. வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பாஸ்போர்ட்டும் பணமும் வாங்கியிருக்காங்க. இந்த வகையில் நிறைய பணம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பணம் கொடுத்தவங்க வேலை என்னாச்சுன்னு இவங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே ஊரை விட்டே ஓடிட்டாங்க. அவருடைய கூட்டாளியே பூனால பிடிச்சிட்டாங்க. அந்த ஆளு இப்போ இவரை காட்டி கொடுத்துட்டாரு. பாம்பே போலீஸ் தகவல் கொடுத்து நாங்க இப்போ வந்துருக்கோம். செண்பகம், ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டு வா. அப்பா, டாக்ஸியில விட்டுட்டு வந்துட்டேனா? டென்ஷன் ஆகாதையா, டென்ஷன் ஆகாத. நான் அப்படி பயந்து ஓடுற டைப் இல்லை. ஆமாம், இப்போ இந்த சம்பள உயர்வெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்களே, உனக்கு என்ன ஒரு கணிசமான அமௌண்ட் வருமா? ஒரு 4000 5000? ஏன் டென்ஷன் ஆகிற? நான் தான் அப்படி பயந்து ஓடுற டைப் இல்லை. டென்ஷன் ஆகாதையா? மெட்ராஸ் போலீஸா? இந்த அரியர்ஸ் எல்லாம் வருமே, எப்படி மொத்தமாக சேர்த்து கொடுத்துருவாங்களா இல்லை எப்படி? ஏன்னா சில ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போலீஸ்காரங்களுக்கு சம்பளத்தையே கொடுக்குறது இல்லை. போலீஸ்காரன் வயிற்றுல அடிக்கலாமா அப்படி? அப்புறம் அவன் ஏன் லஞ்சம் வாங்க மாட்டான்? என்னங்க என்னங்க இதெல்லாம்? அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? செண்பகம், இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு இவங்களுக்கு தெரியும். பட் ஹூ இஸ் டு டிசைட்? காட் alone will decide. நான் தான் சொன்னேன்ல, பாம்பேல பணம் அப்படி கொட்டி கிடக்கும், அதை நாம தான் சாமர்த்தியமாக நம்மளுக்கு ஆக்கிக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. என்ன கிரைம் நெவர் பேசுங்கிற மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன தடங்கல்கள் வரும், அப்புறம் தடங்களுக்கு வருந்தோ. ஏமாத்திட்டீங்களா? அழாத செண்பகம், ஜெயிலுக்கு போகிறது வர்றது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தட்ஸ் பிகம் மை வே ஆஃப் லைஃப். ஜெயிலேருந்து வெளியில் வந்தோடனே நான் ஒரு மினிஸ்டர் ஆகிடுவேன். கிரிமினல் பேக்ரவுண்டோட எத்தனை பேர் நம்ம கண்ட்ரியில் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க தெரியுமா? எஸ்பெஷலி நார்த்தில். வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். வீல் கோ டு மொரிஷியஸ், செகண்ட் ஹனிமூன். யா போல்லா, என்ன சொல்கிறேன் மிஸ்டர்? நடங்க. என்ன, இந்த வீட்டுக்கு வால் டு வால் கார்பெட் போடணும்னு நினச்சேன், அதுக்கு தான் நேரமே இல்லாமல் போச்சு. இந்த வீடு தான் எங்கே போகுது, நான் தான் எங்கே போகிறேன். என்னையா போகலாமா? ரொம்ப நாள் ஆச்சு காற்று வாங்கி. பாம்பே தானே போகிறோம், நீ வரியா? ஃப்ளைட்டில் போகிறோமா இல்லை லொடலோடன் ட்ரெயின்லேயே போகிறோமா? ஏய் நடடா. டென்ஷன் ஆகாத. வா புடி. நமஸ்காரம். நமஸ்காரம் மிஸ்டர் ரமணமூர்த்தி. நான் என்ன வேணும்? ஒரு நல்லதா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும். என்ன மேக், என்ன மாடல், என்ன பிரைஸ்? மாருதி 800, 1000, எஸ்டீம், வேன், ஓப்பல், சென்னை ஃபோர்ட், சிஎல்ஓ, அம்பாசிட், ஃபியட். என்ன வேணும்? ஹோட்டல்ல சர்வர் சொல்ற மாதிரியா படன்னு பொறிஞ்சு தள்ளுறீர்? We also wait and serve. எனக்கு ஒரு சின்னதா கார் வாங்கினா போறோம். மாருதி 800 எடுக்கலாமே. நான் அஃபோர்ட் பண்ற மாதிரியா மாருதி 500 600 கிடைக்காதா? உட்காந்து பேசுவோமே. ஓ தாராளமா வாங்க. ஆபீஸ் ஃபுல்லா ஏசி பண்ணிருக்கேன். ஏசி. உங்க ஆபீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. உட்காருங்க சார். சொல்லுங்க சார், நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ண போறீங்களா இல்ல ரெடி கேஷ் கொடுத்து டெலிவரி எடுக்க போறீங்களா? எனக்கு இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறதெல்லாம் பிடிக்காது. வந்தமா பார்த்தமா கொடுத்தமா எடுத்தமான்னு இருக்கணும். உங்க ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு, எங்கேயோ பார்த்துருக்கனே. சொல்லுங்க. எங்க பாத்தீங்க? எங்க? நேற்று ராத்திரி 9 மணிக்கு
ஒரு டிவி சீரியல் ஆக்ட் பண்ணலா? நீங்கள் இந்த எபிசோடு பார்த்தீங்களா? நான் அந்த டிவி சீரியலில் நடிக்கிறது உண்டு. சொல்லுங்கள் சார், என் நடிப்பு எப்படி 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 எப்படி? பிரமாதம், பிச்சு புட்டீர். சாதாரணமான இந்த டிவிலாம் பார்க்கறது இல்லை. நேற்று எதேச்சியும் ஆன் பண்ணேன். பார்த்ததுலேருந்து இந்தண்ட அந்தண்ட திரும்பாத பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் ஒன்று, அதில் வந்த குரலுக்கும் இப்போ நீர் பேசுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கே. நான் பேசிக்கலி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. யாரை மாதிரி வேணால் பேசுவேன். அந்த சீரியலில் என் குரலை மாற்றி பேசினேன். கில்லாடியா நீ, பிச்சு புட்டீர். அதை பார்த்ததுலேருந்து உங்க ரசிகனா நான் மாறிட்டேன். ரொம்ப 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 தான் புகழுறீங்க. பாரோம், வண்டி விலையை குறைக்கிறதுக்காக உங்க புகழ்ந்து பேசல, நிஜமாவே சொல்றேன். என்ன ஒரு கெட்டப்பு, என்ன ஒரு குரல். எங்கேருந்து பிடிச்சிரு அந்த குரலையும் அந்த சிரிப்பையும்? அது ஒரு பெரிய கதை சார். எனக்கு இந்த பவர் ஆஃப் அப்சர்வேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஏதாவது ஒரு பெக்யூலியர் கேரக்டர் மீட் பண்ணேன்னா அவங்களோட நட உட பாவனை குரல் எல்லாத்தையும் நோட் பண்ணிப்பேன். ஏதாவது ஒரு ட்ராமாவில் ப்ராப்பராக யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த குரலுக்கு வேற யாரோ ஒருத்தன் ஒரிஜினல் இருக்கா? எஸ் எஸ் எஸ். ஒரு 7-8 மாதம் முன்னால் செகண்ட் ஹேண்ட் கார் வேணும்னு என் கடைக்கு ஒருத்தன் வந்தான். எஸ், என்ன வேணும்? வேர்க்கடலை வேணும். மேன் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வேணும் மேன், நல்ல காராக வேணும். நான் முத்து முதலியார், எம்கே முதலியாரோட உறவுக்காரன். எம்கே முதலியார்னா அந்த கிரேட் இண்டஸ்ட்ரி. தி ஒன் அண்ட் ஒன்லி முதலியார், எம்கே முதலியார். அவர் காதி வேட்டி காதி சொக்கான் போட்டுன்னு இருப்பாரு. நீங்கள் என்னடானா கோட் சூட் பேண்ட். சொல்ல போனால் அதுவும் வேஷம் இதுவும் வேஷம். ஆல் தி வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ் and all men and women are but actors. ஷேக்ஸ்பியர் சொல்லலை சொன்னார். நீங்கள் முதலியாருக்கு எப்படி உறவு? மை சிஸ்டர் இஸ் வைஃப். மச்சான், மச்சானை விட நெருங்கின உறவு இருக்க முடியுமா? முடியாது. முதலியார் வாழ் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டத்தையே விலை கொடுத்து தான் வாங்கியிருக்காரு. 50-50. 50-50ன்னா 50 black 50 white. நீங்கள் ரொம்ப விட்டியாக பேசுகிறீங்க சார். Yes, wit is the salt of conversation. இல்லையா? சக்கமோடு போடுறீங்க இங்கிலீஷில் இங்கிலீஷில். Yeah, some are wise and some are otherwise. எம்கே முதலியாருக்கு இங்கிலீஷ் ஸ்பீச் எல்லாம் நான் தான் எழுதி கொடுக்குறது. சார் உள்ளே போய் பேசலாமே. உள்ள 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 ஏன் உள்ள மேன், காரெல்லாம் இங்கே இருக்குது. இப்படியே பார்த்துட்டு இப்படியே வாங்கிட்டு இப்படியே போய்க்கிட்டே இருக்கலாம்ல. ஷுவர் சார், ஷுவர் ஷுவர். எந்த மாதிரி கார் தேவைப்படுது? எனி பிளடி டேம் குட் கார். ஒரு மினிஸ்டருக்கு அன்பளிப்பாக கொடுக்கணுமா? புதுசாக இருந்தால் ப்ராமினெண்ட்டாக தெரியும் இல்லையா? அதனால் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி கொடுத்துடலாம்னு எம்கே சொன்னார். எம்கே, நான் அவர் அப்படி தான் கூப்பிட்றது. சார் ஒரு 1000 இருக்கு, ஸ்டீல் கிரே கலர், பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு. தோ தோ அந்த வண்டி. அதே வச்சுக்கலாமே வச்சுக்கலாமே வச்சுக்கலாமே. லுக்ஸ் குட். இட் இஸ் குட். என்ன ப்ரைஸ்? முதலியாருக்கு நான் எப்படி சார் ப்ரைஸ் சொல்கிறது? நான் சொல்கிற ப்ரைஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். அதை விட நான் கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும். எப்படி 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 சர்ப்ரைஸ்? நீங்கள் சொல்கிற ப்ரைஸை நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்காதா? ஐ லைக் திஸ் லாஃப்டர். வெரி பெக்குலியர் லாஃப்டராக இருக்கு. சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லவே இல்லையே. சர்ப்ரைஸ்னா? ஐ மீன் ப்ரைஸ். ப்ரைஸ் 2.75 lakhs. 2.75? சார் காஸ்ட் டு காஸ்ட் சார். பொதுவாகவே நான் அதிக லாபம் வச்சு விற்கிறது இல்லை. ஸ்மால் மார்ஜின் ஸ்மால் மார்ஜின் ஸ்மால் மார்ஜின். மேன் ஸ்மால் மார்ஜின், ஸ்மால் ஃபேமிலியா? ஆமாம் சார், ஐ எம் விடோவர். Wife widower, take another wife, man. Wives must be had, be they good or bad. ஃபைன் ஃபைன். இது ஏன் சிரிப்பு? ஆமாம் சார், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கூட. யாரை மாதிரி வேணால் பேசுவேன், சிரிப்பேன். You can steal my laughter, but not my brilliance. Okay, 2.75 lakhs. வண்டியை எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு பேமெண்ட்டோட வரேன். டிரைவர் அனுப்பட்டுமா சார்? I can drive myself. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எம்கே கிட்டையும் காட்டிட்டு வரேன். எடுத்துட்டு போகலாமா? தாராளமாக. வெரி தி கீ மேன். கார்லேயே இருக்கு சார். It's a good number. ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு வரேன்னு வண்டி எடுத்துகிட்டு போனவன் தான் சார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, வண்டியும் காணோம், ஆளையும் காணோம். ஜோ இந்த எம்கே முதலியார் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அது எப்படி சார் முடியும்? அவர் யார் நான் யார், இதெல்லாம் பெரிய எடுத்த விஷயம் சார்.
அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசணுன்னா 5 பிஏவை தாண்டி போனோம். வந்தவன் பெரிய ஃப்ராடு அப்போ. சூப்பர் 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 ஃப்ராடு சார். இப்போ வண்டி போனது தானே? அதான் இல்லை, ஆனஸ்ட் குரூக் சார் அவன். 3வது நாள் நான் ஆஃபீஸுக்கு வரேன். தேங்க்ஸ் ரமணமூர்த்தி, உன் தயவில் திருப்பதி போயிட்டு வந்துட்டேன். காரை திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டேன். வேற யார்கிட்டையும் இப்படி ஏமாறாத. வாழ்க முத்து முதலியார் என்கிற ஜென்டில்மேன். சொன்ன மாதிரி அவன் ஜென்டில்மேன் தான் சார். அவன் என்ன என் காரை 2 நாள் அவன் யூஸ் பண்ணான். நான் அவன் கேரக்டர் யூஸ் பண்ணேன். பிளாக்மெயிலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ஸ் சார். நல்ல வாய்ஸ். ட்ராமாவில் மட்டுமா இல்லை நிஜ வாழ்க்கையிலுமா? என்ன சொல்கிறீங்க? இல்லை, நிஜமாவே டெலிஃபோனில் மிரட்டுறதுக்கு அந்த வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவேடா. டெலிஃபோன் மிரட்டுறது யார்? என்ன எப்போ சார்? என்ன நீங்கள்? நான் ரொம்ப பயந்தவன் சார். பயந்தவன். அதனால தான் டெலிஃபோனில் மிரட்டுன்னு இருக்கேன். இல்லை, உண்மையை சொல்லணும். இல்லை கையில் விலங்கு மாட்டி அண்ணா சாலை முழுக்க இழுத்துன்னு போக வச்சிருவேன். நான் ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட். சார் என்ன யாரோ என்னை பற்றி உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டாங்க சார். எனக்கு கூட ஒன்று தெரியாது சார். ஒன்று பிரேமி, இங்கே வாமா. உனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியும்னு நினச்சியா? நான் கார் வாங்க வரல, உன்னை கையும் களவுமா பிடிக்க தான் வந்தேன். சொல்லுடா, சொல்லு. 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை மாமா, பல நாள் பல தடவை என்னை ஃபோனில் மிரட்டியிருக்கான். லவ் பண்ணுறேன்பான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோம்பான், இல்லைனா வீட்டுக்கு வெடிகுண்டு வச்சுடுவேன் அப்படின்னு மிரட்டுவான். இப்படி தொல்லை கொடுக்குற ஆள் யாருன்னு தெரியாமல் நான் தலையை பிச்சுட்டு இருந்தேன். நீ தானே டெலிஃபோனில் மிரட்டுன்னு இருக்க, சொல்லுடா. சார் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். ப்ளீஸ் மனத்தை வாங்கிடாதீங்க சார். வியாபாரம் எல்லா தொழில் எல்லாம் போய்ட்டு சார். ப்ளீஸ் பேரை கிடைச்சாதீங்க சார். ப்ளீஸ். இந்த சரகால புத்தி உனக்கு எதுக்கு? முதல்ல அதை சொல்லு சார். நான் இவங்களை முதல்ல சிட்டி பேங்க்கில் பார்த்த அன்னிலேருந்து எனக்கு இவங்க மேலே ஒரு வெரி சார். அன்னிலேருந்து இவங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். இவங்க வேறு யாரும் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் மிரட்டினேன் சார். இதுக்கெல்லாம் ஒரே காரணம், மை டீப் லவ் ஃபார் ஹர் சார். லவ். அது சரி, நீ அவளை லவ் பண்ணதுனால அவளும் உன்னை லவ் பண்ணணும்னு கட்டாயப்படுத்த முடியுமா? ஏடா நியாயம் இது? உன்னால அவளுக்கு என்ன மென்டல் டார்ச்சர் தெரியுமா? உன்ன மாதிரி ஆள் நான் சும்மா விடக்கூடாது. வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க இன்ஸ்பெக்டர். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க. இவங்க 2 பேரும் என் ஆஃபீஸுக்கு வந்து என்னென்னமோ சார்ஜஸ் மேலே சொன்னாங்க. நான் இன்னும் இந்த பொண்ணை ஃபோனில் மிரட்டேனா? எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. ஏய், நிஜமா சொல்லு, இவன் யாரும் உனக்கு தெரியாது? சத்தியமாக தெரியாது. எதிர்பார்த்தது தான். இன்ஸ்பெக்டர், இவர் தான் அந்த ரமணமூர்த்தி, அனானிமஸ் காலர். அவருடைய வாக்கு மூலம் இந்தாங்க. பிரதர் போலாமா? கழுவா, உன்னை வந்து பார்த்துக்கிறேன். ஏய் வாடா. கையடியா. எந்திரிடா.